ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 43. ஸ்தாலீம் இன்யஸ்ய வனே கத்வா குருஹான் ஆத்யாயதோ நிசி த்ரேதாயாம் சம்பிரவர்த்தாயாம் மனசி த்ரை அவர்த்தத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்தாலீம் அக்னிஸ்தாலி என்ற பெண்ணை நஷ்ய உடனே கைவிட்டு வனே வனத்தில் கத்வா திரும்பியதும் கிருஹான் வீடு ஆத்யாயத ஆழ்ந்து சிந்திக்க துவங்கினார் நிசி இரவு முழுவதும் த்ரேதாயாம் திரேதாயுகம் சம்பிரவர்த்தாயாம் ஆரம்பமாகும் தருவாயில் இருந்தபோது மனசி மனதில் த்ரயி 3 வேதங்களின் கோட்பாடுகள் அவர்த்தத வெளிப்பட்டன. டிரான்ஸ்லேஷன். பிறகு அக்னிஸ்தாலியை வனத்திலேயே விட்டுவிட்டு அரண்மனை திரும்பிய புரூரவஸ் மகாராஜா இரவு முழுவதும் ஊர்வசியை பற்றிய தியானித்தார். இவ்வாறு அவர் தியானம் செய்து வந்த நேரத்தில் திரேதாயுகம் துவங்கியது. இதனால் பலன் கருதும் செயல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய யாகத்தை செய்யும் முறை உட்பட 3 வேத கோட்பாடுகளும் அவருடைய இதயத்தில் தோன்றியது. பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. திரேதாயுகத்தில் ஒருவர் யாகங்களை செய்தால் அந்த யாகங்களின் பலனை அவர் அடைவார். திரேதாயாம் யஜதோ மகை என்று வேதம் கூறுகிறது. குறிப்பாக விஷ்ணு யக்ஞத்தை சொல்வதால் பரமபுருஷரின் கமல பாதங்களை கூட ஒருவரால் அடைய முடியும். உண்மையில் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவே யாகங்கள் உள்ளது. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசியை தியானித்து கொண்டிருந்த போது திரேதாயுகம் ஆரம்பமானது. எனவே வேத யாகங்கள் அவரது இதயத்தில் தோன்றியது. ஆனால் புரூரவஸ் மகாராஜா ஒரு பௌதீகவாதியாக இருந்தார். முக்கியமாக புலன்களின் சுகத்தில் அவர் விருப்பம் கொண்டிருந்தார். புலன் சுகத்துக்குரிய யாகங்கள் கர்ம காண்டீய யாகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே தன்னுடைய காம இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் கர்ம காண்டீய யாகங்களை செய்ய முடிவு செய்தார். அதாவது கர்ம காண்டீய யாகங்கள் புலன் சுகத்தில் பற்று கொண்டவர்களுக்கு உரியதாகும். ஆனால் யக்ஞம் என்பது உண்மையில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுவதாகும். இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கு செய்யப்படுவது சங்கீர்த்தன யாகமாகும். யக்ஞைக சங்கீர்த்தன பிராயை யஜந்தி ஹி சுமேதசக என்று பாகவதம் கூறுகிறது. மிகவும் புத்திசாலிகள் மட்டுமே தங்களுடைய பௌதீக மற்றும் ஆன்மீக விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள சங்கீர்த்தன யாகத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் புலன் இன்ப சுகத்தை விரும்புபவர்கள் கர்ம காண்டீய யக்ஞங்களை செய்வார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 43 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.